சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே கும்பலாக மேட்ச் முடிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரே காடாக இருக்குது, மரமாக இருக்குது. என்னடா என்ன இடம் இது அப்படின்னு பார்த்துட்டே போகிறாங்க. தூரத்தில் மஞ்சள் சட்டை போட்டு நிறைய பேர் மரம்லாம் நட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு போர்டு இருக்குது, என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த சிஎஸ்கே ஃபாரஸ்ட். என்னடான்னு கேட்டால் வி ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ டாட் பால் ஆடுறானுங்க போல், மரமாக நட்டு வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் பேசாமல் வந்து ஒரு டெஸ்ட் ஜெர்சி ஒயிட் கலரில் கொடுத்து விட்றலாம் போல், அந்த மாதிரி தான் எங்கள் இன்டென்ஷன் இருக்குது. ஆப்போனன்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து ஃபார்முக்கு வரணும்னா சிஎஸ்கே கூட விளாண்டா போதும் போல், நல்ல ஃபார்முக்கு வந்துடுறாங்க. பாலை வந்து ஏரில் அடிங்களான்னா முடியவே முடியாதுன்றானுங்க ரிக்வயர் ரன் ரேட் 12 இருக்கும்போது. ஆனால் வந்து 13 பாலுக்கு 80 ரன் வேணும் அப்படின்னு மேட்ச் முடிஞ்சு செத்து போன டைமில் வந்து தோனி சிக்ஸாக பறக்க விட்டுட்டு இருக்காப்புல. பேட்டிங் வந்து எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுதான் சிஎஸ்கேவோட பயங்கர வீக்கஸ்ட் பேட்டிங் லைன் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த டார்கெட்டையும் சேஸ் பண்ணுறதுக்கான இன்டென்ஷனும் இல்லை. இந்த மாதிரி எந்த இன்டென்ட்டும் இல்லாமல் விளாட்றது ரொம்ப பேடாக தான் இருக்குது. பார்க்க பயங்கர தூக்கம் தான் வருது. ஸ்டேடியம்லாம் எல்லாம் படுத்து தூங்குறதை நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. இப்படி கேவலமாக தோக்கறதுக்கு யங்ஸ்டர்ஸ் ஏதாச்சும் விளையாட விட்டு தோக்கலாங்கிறது தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு கம்பேக்லாம் இல்லை, இனிமேல் த்ரோ பேக் தான் போல். இந்த பிளேயிங் லெவனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் இந்த டீம் தேருமா தேராதான்றதை கமெண்ட்ஸில் போடுங்க.